வணக்கம் நண்பர்களே, தமிழ் விலாக்ஸ் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். நாம பயணிக்க போறது உலகத்திலேயே முதல் சிவன் கோயில் என்று புராணங்களால போற்றப்படுற ஒரு புனித தலத்துக்கு. ஆமாம், இது தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில். இந்த கோயிலோட சிறப்புகளையும் வரலாறையும் இங்க நடக்கிற அற்புதங்களையும் இன்னைக்கு பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு ஆதரவு தாருங்க. உத்தரகோசமங்கை மங்களநாதர் கோயில் ராமநாதபுரத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைதியான சூழலில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இங்கு மங்களநாதராக சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். அவருடன் மங்களேஸ்வரி அம்மனும் காட்சி தருகிறார். இந்த கோயில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து பக்தர்களுக்கு அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் தருகிறது. உத்தரகோசமங்கைன்னு பெயர் வந்த காரணம் என்ன தெரியுமா? உத்தரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி. இங்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியங்களையும் பிரணவ மந்திரத்தையும் உபதேசிச்சதா புராணம் சொல்லுது. அதனால இந்த இடம் உத்தரகோசமங்கைன்னு அழைக்கப்படுது. அதோட ராவணனோட மனைவி மண்டோதரி இங்க வந்து தவம் சென்று ராவணனை கணவனா பெற்றதா ஒரு கதையும் உண்டு. அதனால ராமாயண காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில் இருந்திருக்கலாம்னு நம்புறாங்க. இங்க இருக்கிற மரகத நடராஜர் சிலை பத்தி தெரிஞ்சுக்குவோம். 6 அடி உயரமுள்ள இந்த பச்சை மரகத நடராஜர் உலகத்திலேயே வேற எங்கேயும் காணாத அற்புதம். ஆண்டு முழுக்க இவர் சந்தன காப்புல இருப்பாரு. ஆனா மார்கழி திருவாதிரை அன்னிக்கு மட்டும் சந்தனம் களையப்பட்டு அபிஷேக ஆராதனையோட பக்தர்களுக்கு காட்சி தருவாரு. இதை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவாங்க.